அப்போ ஜம்முன்னு குளியில போடலாமா, நீச்சல் அடிக்கலாமா? ஆமாங்க, நீச்சல் தெரியாது அது வேற விஷயம். காய்ஸ் இருந்தாலும் தண்ணி ஜில்லுன்னு இருக்குமுக்கா, அடிக்க வைக்க பக்கா. என்னமா நான் அதை பில்லு நிட்டு நிற்கலாம். டேம் மேல ஏறிட்டாங்க. ரெண்டு வால்வு திறந்துருக்காங்க போல இருக்கு. எப்படி சவுண்டு கேக்குது பாருங்க, எப்படி இவ்வளவு போல்ஸா போகுது பாருங்க. இதாங்க பெட்டு டேமோட பெரிய பகுதி. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 அணா வால்ஸ் வந்துடும். இதுல அவங்க ஒண்ணு போல்ஸா வருது, மேல வரைக்கும் தண்ணி கிடக்கும் போதுதான் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த வழியா தான் போறோம். நம்ம மேல போயிட்டு அந்த எந்த அளவுக்கு போல்ஸா போகுதுன்னா அப்போ அந்த அளவுக்கு தண்ணி கிடக்கும். அது மேல பார்ப்போம். கிட்டத்தட்ட மேலே வந்த பிறகு ஃபர்ஸ்ட் வியூ நம்ம கண்ணு என்ன பண்ணும் போதுன்னா இந்த பெரிய ஒரு சம்பவம் தாங்க இருக்கு. இது என்னன்னா தமிழ்நாடு பொதுத்துறை பேச போறாங்க விவரங்கள், அதாவது நீரின் விவரங்கள் சொல்லி மொத்தம் வச்சிருக்காங்க. காசு இதாங்க நம்ம கண்ணு வந்தாலும் கண்ணோட்டத்துக்கு தெரியுறது. ஜம்முன்று வருங்க புதுசா கட்டியிருக்காங்க. இதுல எல்லாமே ஏற்றி காணிக்கிற கிட்ட போய் நீங்க பாஸ் பண்ணி பாத்துக்கோங்க. வாய்ஸ் பக்காவா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம லெப்ட் சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா அந்த டேமோட விஷயங்கள் தெரியுதுங்க. அது இந்த சைட்ல இருக்குங்க. தெரியும் பாத்தீங்களா, இது பக்காவா தெரியுது. இது அந்த டேம் சைடு உள்ள விஷயங்களுங்க. இதுதாங்க அந்த மிஷின்ஸ்லாம், அதாவது சற்று ஓப்பன் க்ளோஸ், அதாவது இப்போ இது யூஸ்டு கிடையாது போல இருக்கு. எல்லாம் செத்து போய் கிடக்குங்க துருபிடிச்சி. அவ்வளோதாங்க வயசு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தா கொஞ்சம் மேலே ஏறி போறாங்க. நாங்கள் 3 பேருமே இன்னும் மேலே போய் கொஞ்சம் நடந்து எடுத்து மேல் டாப் வியூல இருந்து பார்த்தா எப்படி தெரிய போகுது நம்ம டேம் அப்படிங்கிறத நம்ம போக பார்க்கலாம் நம்ம சேனல்ல. இன்னும் யாருன்னு கிட்டத்தட்ட அந்த ஹெல்மெட்டை கொண்டு, அதாவது கிட்ட 1.5 கிலோ இருக்கும் போல இருக்கு. கேமராலாம் இருக்குங்க, சப்பு சேர்த்து 1.5 கிலோ மேல இருக்குங்க. ஐயோ, அதனால என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஸ்பீடு தாங்க போகணும். ரோடு வரும்போது ஏத்த மாதிரி தான் ஏறுது. ஊதி விட்டாலே ஹெல்மெட் கீழே போட்டு போவோம். உடையதே இல்லை. நீ போட ஹெல்மெட் போடு, நான் போட்டு நீ போடு. கொஞ்சம் அடிச்சு காட்டுங்க காய்ஸ், வேற வழி இல்ல. 2 பேரும் ஊட்டி விடுங்க மகா, பாப்பா யாரு ஸ்ட்ராங்கா இருக்கு. அவ்வளவுதானே. மேல போயிட்டு மேல வியூ பாக்குறோம் வாங்க காய்ஸ். பாக்கலாம் வந்து சத்திய சோதனைங்க. இங்க பார்த்தா எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள வந்து நிற்கும். கிட்டத்தட்ட பார்த்தா எல்லா இடமும் வேலையை போட்டு அடைச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தான் வழி தெரியலங்க. பட் ஏதோ ஒரு வழி இருக்கும், பட் எங்க சுத்தமா தெரியல. இது ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி தாங்க இருக்கு, எண்டு மாதிரி தான் இருக்கு. அங்க வழி இல்ல லாலி, அங்க வழி இல்லையாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ரிட்டர்ன் போக போறோம். இப்போ டேம் இவ்வளவு தாங்க டேம். இப்போ அதை பார்த்து காமிச்சா பாத்தீங்களா, அங்கெல்லாம் வழி கிடையாது, அங்கே போயிடாது. ஸோ ஒண்ணுமே இல்லைங்க இந்த இடத்துல. அதாவது இதுக்கு ஆப்போசிட்ல நேரா பார்த்தீங்கன்னா பெரிய குளம் இருக்கு. வாங்கலே நிக்காங்க, இதுவா போங்க, நாயி கிடக்கு. கடிக்காத இடத்த கடிச்சு நம்ம வந்துருங்க டக்குனு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா அங்கதாங்க மவுண்டன்னு தனி தீவே இருக்குங்க. அதை உங்களுக்கு காட்டுறாங்க இந்த வீடியோல. அதுதாங்க மெயின் மேட்ரு. ஏன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பைக் பார்க் பண்ணிருக்காங்க. பார்த்தா தெரியும் காய்ஸ், ஏகப்பட்ட பைக்கு கார்லாம் பார்க் பண்ணிட்டு போயிருக்காங்க. நம்ம அந்த சைடு போயிட்டு நான் உங்களுக்கு மீடியா காட்டுறேங்க. இங்க வழி இல்லை, இங்கே க்ளோஸ் தான். இங்கே கீழே போயிட்டு வேற ரூட் ஏதாவது கண்டிப்பா இருக்கும். அந்த ரூட்டை பிடிச்சி நம்ம பார்ப்போங்க வாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய ஏமாற்றமா தான் தெரியுது. பட் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தா கீழே யாருன்னு போலீஸா கீழே இறங்கிட்டு இருக்கோம். கீழே இறங்கி போய் நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா வேற ஒன்று தாங்க, பைக் எடுத்து வேற ஒரு வழி இருக்காதா, போட்டிங் சைடு வழி இருக்கு, அந்த சைடு போய் பார்க்க போறாங்க. அங்க என்ன மேட்டர் பார்த்தா அங்கதாங்க மெயின் மேட்டர் இருக்கு. அங்கிருந்து பார்த்தா டோட்டல் அழகே தெரியுங்க. அதாவது அந்த தனி தீவுங்கிறன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா தனி தீவு பிளேஸா அதெல்லாம் தெரிய போகுது. ஸோ என்ன பண்ண போறோம் பார்த்தா அந்த ஏரியாவுக்கு போயிட்டு பார்க்கலாங்க. அங்க போய் பார்த்தா போட்டிங்கும் போலாங்க. அதுக்கும் விஷயம் இருக்கு. அது நம்ம பார்ப்போம். என்ன கதை, நம்ம போறது இல்லை. பட் இருந்தாலும் நம்ம என்ன டிக்கெட் எவ்வளோங்கிறது டீட்டெயிலாக இருக்கு, பார்க்கலாம் வாங்க. எடுத்து நம்ம அடுத்த எங்க போறோம் பார்த்தீங்கன்னா டேமுக்குள்ள செக்ஷன் முடிஞ்சுங்க. டேம் ஒண்ணுமே இல்லைங்க. மேலே போய் பார்த்தானா பீஸ்ஃபுல்லா இருக்கும், உட்காந்து ஏதாவது பேசலாம் பேசலாம். நெக்ஸ்ட் டைம் போறோம் பார்த்தா போட்டிங் செக்ஷன் தாங்க போறோம். போட் என்ன கதை, அங்கே எவ்வளோ பிளேஸ் இருக்கு, பைக்ல போய் பார்க்க போறோம். அது எங்கெல்லாம் போறது, மோட்டோலாம் பார்க்கலாம். ஓகேங்க, மயில்வானத்தை எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஜங்ஷன் வருவாங்க, லொக்கேஷன் கேட்டாச்சு. இப்போ நம்ம மெயினாக வந்த காரணமே பார்த்து அந்த போட்டிங் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதா கான்செப்ட் தாங்க மெயினாக வந்தது. பட் இங்கே பார்த்தா இங்கே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. போனால் மேலே ஒரு எண்டு தாங்க, அங்கே எங்கேயுமே போக முடியும். அங்கேருந்து பார்த்தா டோட்டல் டேமையும் பார்க்கலாம். டேம் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த நீங்கள் பீஸ்ஃபுல்லாக பேசி எடுத்துகிட்டு அந்த ரிலாக்ஸாகி ஃபேமிலியோட கீழே வர மாதிரி தான் இருக்குது. இந்த ஐவரையும் அவங்க சொன்ன மாதிரி நம்ம என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போட்டிங் போகக்கூடிய ரூட் இதில் வந்து நேராக போனீங்கன்னா அடுத்த லெஃப்ட் ஒரு ஜங்ஷன், அதாவது இது வந்து நேராக ஒரு ஜங்ஷன் வருவாங்க. ஸோ ஜங்ஷன் வந்து லெஃப்ட் திரும்பி போனீங்கன்னா நேராக அந்த போட்டிங் போகக்கூடிய இடத்துக்கு போயிடலாமாங்க. அங்கே போய் பார்ப்போங்க போட்டிங் போகக்கூடிய இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குது, போட்டிங்னா என்ன, எவ்வளோ டிக்கெட்டு, அது மட்டும் எங்கெங்கெல்லாம் போவாங்க. தனி ஐலாண்டே அங்கே ஒன்று இருக்குது. அதுதாங்க நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக தனி ஐலாண்டு மாதிரி தாங்க இருக்க போகுது. சூப்பராக இருக்குங்க. மேலேருந்து நாங்கள் பார்த்தாங்க, மேலேருந்து வியூ பார்க்கும்போதே பக்காவாக இருக்குங்க. அங்கே ஒரு அக்கா சொன்னதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஜங்ஷன் வந்து லெஃப்ட் தான் காய்ச்சி நினைக்கிறேன். ஓகே வாங்க நம்ம இந்த ஜங்ஷன் லெஃப்ட் போய் பார்ப்போம். கரெக்டு தாங்க, பேச்சுப்பாரு அணை அவர் ஆட்சி போட்டுருன்னு சொன்னாங்க. கரெக்டு தாங்க. இந்த ரூட்டு தான். அப்போ இந்த ரூட்டை பிடிச்சி போயிட்டே இருந்தால் தான் காய்ச்சி நம்ம அதில் போய் ரீச் ஆகும் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஏம்பரைக்கு ஒரு பைக் இதுலேருந்து ஸ்டாப்பு தான் நினைக்கிறேன். லெஃப்டாக ரைட்டாக தாங்க இருக்கும். லெஃப்ட் போய் பார்ப்போம், அதுக்கப்புறம் லெஃப்ட் பார்ப்போம். கரெக்டான ரூட்ல போறோமா தப்பா போறோமா?
தப்பு மாதிரியான ஃபீலிங்காக இருக்குது. ஆமாம், ஓகே காய்ஸ், பார்ப்போம். இந்த ரூட்டு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வச்சு நம்ம பார்த்தோம்னா ஒரு பைக்கில் நிற்கிது அந்த ஒரு ஏரியா நினைக்கிறேன். டயர்லாம் பார்த்தீங்கன்னா டமால்னு கேட்குதுங்க இந்த ரோட்டில். கல்லுக்கிட்டலாம் அடித்து பறந்துட்டு கிடக்கு டயரில். இப்போ நம்ம வரதை பார்த்தா ஐம்பது இது டெட் எண்டு தான் காய்ஸ் போல் இருக்குது. பார்ப்பாங்க எப்படி இருக்குன்னு தெரில. திரும்பி இன்னும் ரிட்டர்ன் தான் வரணும்னு நினைக்கிறேன். வழி மாதிரி வந்துட்டோமா? கேட்டு மெதுவா. இங்கே தாங்க ஏகப்பட்ட கார் இருக்குது. அப்போ இங்கே தாங்க இருக்கும். கரெக்டு தாங்க. இங்கே தான். இங்கே பைக்கை பார்க் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எந்த அளவு போகணும்னா இந்த இருக்கு பாருங்க ரைட்டில் வழி. இப்படி போகணும். இப்போ இல்லை மெயின் மேட்டர்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இங்கே தாங்க வந்து இந்த கேட்டை திறந்தாங்கன்னா நம்ம இந்த வழியே வந்துருக்கலாங்க. ஆனால் இதை பூட்டி போட்டிருக்காங்க. ஏதாவது ரூல்ஸ் பிரச்சனையாக நடந்திருக்கலாம். பட் நம்ம மேலே வந்து அந்த டேம்லேருந்து அங்கெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம அந்த காட்டுக்குள்ளே தாங்க நின்னோம். அந்த காட்டுக்குள்ளே தாங்க பார்த்தோம். வேறு வழி இருக்கான்னு பார்த்தா அங்கேயே அடைச்சிட்டாங்க வேலி போட்டு. ஸோ பைக்கை நம்ம எல்லா இடத்துல சேஃபாக பார்க் பண்ணிட்டு கீழே இறங்கி போனால் நேராக போட்டிங் செக்ஷன் போகலாங்க. அதாவது தண்ணி தீவே நம்ம பார்க்க போகிறோம். நான் போய் காட்டுறேங்க. ஓகே லே, பைக் எதில் விடலே? அதில் விட்றியா? அதில் விட்டா கார் எடுக்கணுமே. கொஞ்சம் கீழே விடுவோனாலே, கொஞ்சம் கீழே இறக்கி விட்ருவோம். ஏன்னா எவனா கார் எடுத்தாலும் தட்டி போட்டு விடாய். சார் நமக்கு தான் டேஞ்சர். கொஞ்சம் கீழே இறக்கி விட்டாலும் தப்பு கிடையாது. அதில் விடுமா, அதில் விடு. ஒரு வழியை பார்த்தீங்கன்னா பைக்கை நம்ம சேஃபாக லெஃப்ட்டில் ஏற்றி விட்ருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேப் ஏதாவது நம்ம இங்கே வச்சு விட்டோம்னா இங்கெல்லாம் காருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே முக்கில் ஒரு கார் லாக் ஆகி மாட்டி நிற்குதுங்க. ஸோ அந்த கார் வெளியே எடுக்கிறதுக்கு 2 பைக் விட்ருக்காங்க. அவங்க அந்த காருக்காரங்க முதலே போயிருப்பான். பைக்கெல்லாம் மாற்றின எடுக்கணும். ரொம்ப கஷ்டங்க. நம்ம தட்டிக்கிட்டு போட்டாங்கன்னா நமக்கு எல்லாம் போச்சுங்க. நம்ம சேஃபாக லெஃப்ட்டில் ஏற்றி ஒதுக்கி அணைச்சி விட்ருக்கோம். இதில் அழகாக ஒரு கார் போயிருங்க. கேப்பு கரெக்டாக இருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம போகிற ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கீழே தாங்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்க போகுதுங்க. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது பாருங்க, தண்ணி மட்டும் தாங்க தெரியுது. இதுலேருந்து அப்படி நேராக ரைட் அடித்து போனால் நேராக அந்த போட்டிங்ஸ் இடம் இருக்கும் போல இருக்கு. பக்காவாக இருக்குது வாய்ஸ். இங்கேருந்து வியூ பாருங்க, தரமாக தெரியுது. ரைட்டில் ஃபுல்லாக ரப்பர் தோட்டங்கள். சரி வாங்க இன்னும் கீழே இறங்கி அதில் போய் பார்ப்போம். உள்ள வந்துட்டாங்க. அதாவது தண்ணி தீவு காட்ட போறேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதாங்க இந்த தீவு பாருங்க வாய்ஸ். ஸோ இதாங்க நம்ம பேச்சிப்பாறை டேம். அதாவது உள்ளோட தண்ணிங்க இங்கே இந்த ஒரு அணை. இங்கே தாங்க பேச்சிப்பாறை டேம் உள்ள அணை. ஸோ பேச்சிப்பாறை அணைனா என்ன இருக்கு, டேம் அங்கே அத்தத்தை இருக்குங்க. அதில் பார்த்தவங்க தெரியுமா தெரியல. இதாங்க அந்த பேச்சிப்பாறை அணை அப்படிங்கிறாங்க. இது பக்காவாக இருக்குங்க. போட்டிங் செக்ஷன்லாம் கொஞ்சம் அங்கே தள்ளி நடந்து போகணுங்க. அங்கே தாங்க இருக்கு. வியூ பாருங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே மலை தெரியும், மவுண்டன்னு தெரிய பாருங்க. கிட்டத்தட்ட நேரம் ஆப்போசிட்டா தெரியல, தண்ணி தீவு மாதிரி தாங்க இருக்கும். வீடியோல எப்படி தெரிஞ்சிடலாங்க. ஆனால் இங்கேருந்து பார்த்தா பக்காவா தெரியுங்க, தண்ணி தீவு மாதிரி தாங்க இருக்கு. நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் காய்ஸ். அதையும் நீங்க இதில் பாருங்க தண்ணி தீவு எப்படி இருக்குன்னு. பாருங்க எப்படி தெரிய பாருங்க. தண்ணி ஐலாண்ட் ஆப்போசிட்டா தெரியும் பார்த்தீங்களா. ஸோ ஆப்போசிட்லாம் போனீங்கன்னா பக்காவா இருக்க போகுதுங்க. வேற லெவலில் இருக்கும் காய்ஸ். இந்த ஏரியாலாம் சுற்றி பார்த்தீங்கன்னா அணா இருக்கதாங்க. அணை தான் பார்த்தீங்கன்னா இதாங்க அந்த பேச்சு அணை. ஸோ அந்த டேம் அங்கே இருக்கு. இது தண்ணி ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா அந்த சைடு தாங்க, அந்த சைடில் தாங்க இருக்கு நமக்கு அந்த போட்டிங் கூடிய பாட்டு. அந்த போட்டிங் கூடிய பாட்டுமே அதில் போய் பார்க்கலாம். அதிலே இப்போ என்ன கதை பார்த்தீங்கன்னா அந்த போட்டிங் போது எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரியல. நம்ம லைட்டை விசாரிச்சு பார்ப்போம். அப்போ தான் மனசு ஆறுங்க. ஏன்னா என்ன கதைங்கிறது தெரியாது. அங்கே போய் பார்ப்போம் வாங்க. வேற வெத்தலை தான் வாங்கல போகல. ஒரு ஃபோட்டோ எடுத்தா 2 பேரும் மாறி வளர்த்து வச்சு 5 மணி நேரம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கீங்களா? போதும் நல்லா தான் அப்படியே இருக்கு. வாங்கலே நாங்கள் ஏகப்பட்ட இடம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அங்கேருந்து படிக்கட்டு மூலம் வந்து எடுத்து பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா காய்ஸும் டோட்டல் வியூ பாருங்க. என்டையர் வியூ பார்க்கும்போது பக்காவாக இருக்கும். இந்த சைடெலாம் பார்த்தா சினரி பக்காவாக தெரியுதுங்க வேற லெவலில். அங்கெல்லாம் பாருங்க காய்ஸ் ஃபுல்லாக அப்படியே மலைகள் அப்படியே ஒவ்வொரு இடத்துல அப்படியே தூக்கி வச்ச மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே பக்காவாட்டு இருக்கு காய்ஸ். போகலாலே வாங்கல. அங்கே போய் பார்ப்போம். 7 வாங்கலு போட்டுக்கிட்டு போவோம். இப்போ என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு தாங்க போக போகிறோம். ஸோ இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆக போகுதுங்க. அதாவது 4:30 மணி மேலே தாண்டுது. இப்போ என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா ஆள் நிற்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் தாங்க பெரிய ட்விஸ்ட்டே இருக்கு. என்ன ட்விஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா என்னமாக்கா அத்து பிடிக்கலடாக்கா. சரி காசு வேறு வழி கிடையாது. கொஞ்ச நேரம் மைக்கு ஓகே ஆயிருக்குமா.
இப்போ என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா போட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 1 2 3 4 5 ஒரு 5-6 போட்டுக்கிட்ட இருக்குங்க. ஆனால் இதில் போட்டுக்கு என்ன மேட்ரு அதாங்க மேட்ரே. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு போட்டுக்கு எவ்வளோ கேட்குறாங்கன்னா, இங்கேருந்து போட்டை நம்ம ஆட்களை ஒரு ஏறி போனோம்னா நேராக ஆப்போசிட்டில் உள்ள ஐலாண்டில் கொண்டு ஸ்டாப் பண்ணுவாங்களாங்க. ஸோ ஒரு போட்டுக்கு 600 பே பண்ணணுமா காய்ஸ். நீங்கள் ஒரு ஆள் வந்தாலும் 600 தான், 10 பேருக்கு மேலே வந்தாலும் 600 தாங்க. இப்போ எத்தனை பேர் வந்தாலுமே 600 பே பண்ணிங்கன்னா ஆப்போசிட் அங்கே கொண்டு ஒரு ஐலாண்டை கொண்டு விடுவாங்களாம். அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் காய்ஸ். ஒன்றுமே என்ன இருக்குன்னு தெரியாது. பட் நாங்கள் பார்த்தோம் இங்கே இருக்க எல்லா ஆளும் பாதி பேர் போயிட்டு வந்துட்டாங்க போல இருக்குது. அதனால் அங்கே நம்மளால் போக முடியாது போல தாங்க இருக்குது. பட் இதாங்க இங்கே உள்ள நிலவரம். அதாவது கிட்டத்தட்ட அந்த சைடு பார்த்தா அதாங்க டேம் அங்கே இருக்குது. அந்த டேமில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பைக் பார்க் பண்ணது 10 ரூபா கேட்குறாங்க. பைக் பார்க் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா டேமு ஃபுல்லாக தெரியுங்க. எவ்வளோ ஹைட்டாக கட்டியிருக்காங்க, என்ன ஃபோர்ஸு தண்ணி இங்கே அங்கே போகுது அப்படிங்கிற டேம் தெரியுங்க. அதுக்கப்புறம் அந்த ரூட்டில் வந்து சுற்றி எடுத்து ஒரு மெயின் ரோடு வழியாக பார்த்துருப்பீங்க இந்த விளாக்ல. அந்த ரூட்டை பிடிச்சி பைக்கை பார்க் பண்ணி இங்கே வந்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம போட்டிங் வசதி நிறைய இருக்குங்க. போட்டில் போய் நம்ம ஆப்போசிட் தீவுக்குள்ளே போயிட்டு வரலாங்க. அங்கே போனாலும் ஃபன்னாக தாங்க இருக்க போகுது, எப்படி நல்லா இருக்குங்க. ஆனால் அங்கே என்ன விஷயம் இருக்குன்னு நமக்கு தெரியல, அது வேறு விஷயம். பட் இங்கே வந்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், ஃபேமிலியாக வந்தாலும் சரி தாங்க, போட்டிங் நீங்கள் தாங்க போனாலும் சரி தாங்க, சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் ஃபீல், ஃபோட்டோ ஷூட்டுங்களும் பயங்கரமாக இருக்க போகுது பிளேஸு. இதே நல்லா இருக்குங்க. வந்ததுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அந்த பயக்கில் கூட்டு வந்தது பார்த்தீங்களா, பய உள்ளையில் வளைச்சி ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. வந்ததுலேருந்து எடுத்துருக்காங்க காய்ஸ். என்னென்ன எடுக்கானுங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது காய்ஸ். வந்ததுலேருந்தே ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. நம்மளும் 2 ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா கண்டுக்க மாட்டேங்கானோ, மதிக்க மாட்டேங்கிறாங்க காய்ஸ், மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஓஹோ ஓகே காய்ஸ், பார்ப்பேங்க என்ன அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, லைட்டாக அது வரை ஒரு வாக்கிங் போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு நம்ம சீனரியை பார்த்துட்டு டேரெக்டாக யூட்டர்ன் அடிச்சு பைக் எடுத்துகிட்டு போக போகிறாங்க. கிளம்பி போக போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன மேட்ரு பார்த்தா நல்ல ஒரு வர்க்கமான ஒரு கல் எடுக்கணுங்க இங்கே வந்ததுக்கு. இது வெயிட் இல்லை காய்ச்சி தூர போட்டுரும். அடுத்த வேற கல், இது கொஞ்சம் இது வெயிட் இல்லைங்க. இது கரெக்டாக வெயிட்டாக இருக்குது. இந்த கல்லை நம்ம இப்போ எதுக்கு சூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தா சேஃபாக பார்த்துக்கோங்க. இது நம்ம எரிய போகிறோங்க. எவ்வளோ தூரம் போகுதுங்கிறத பார்ப்போம் காய்ஸ். அண்ணா போகுதுங்க, ஹை ஜாடி இங்கே தான் விழுந்துருக்கு. பரவாயில்லைங்க, நம்ம லெஃப்ட் ஹேண்டட்னால கொஞ்சம் கொஞ்சம் பயங்கரமாக போயிருக்கு. இன்னும் ஃபோல்ஸாக போடலாம் காய்ஸ். பக்கத்தில் ஆள் இருக்காங்க, எங்கே முங்கியிருக்கானே தெரியாதுங்க. அந்த மாதிரி தான் இருக்குது, பிடிச்சிட்டு கிடக்காங்க. எவனுக்கா முங்கி எலும்பு கல் மண்டையில் அடித்தா அந்த ஏதோ சம்பவம் ஆயிரும். அதனால தான் அவங்க பார்த்து எடுத்து நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்க, நம்ம வந்தாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து ட்ராவல் பண்ணி நாகூர்லேருந்து ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சுப்பாறை டேமுக்கு வந்தோம். டேமையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து யூட்டர்ன் போட்டு வந்து நம்ம பேச்சுப்பாறை அணையும் பார்த்தாச்சு. டோட்டலாக பார்த்தா இந்த வியூவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வேறு லெவலில் இருந்துருங்க காய்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த விளாகை நம்ம இதோடு முடிக்க போகிறோங்க. ஏன் என்னாச்சு? அது என்ன பார்த்து முட்டை, அது என்ன முட்டை, அது என்ன இருக்கு? காடை முட்டையா? காடை முட்டையா? அடா பரவாயில்லையா, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்குலாம். இதை தேய்ச்சிட்டு வாயில் வைக்கணுமா, மூஞ்சில் வைக்கணுமா, அப்போ மூக்கில் வைக்கணுமா? கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஓடிருங்களே. இப்போ கல் கிடக்கு, கம்பு கிடக்கு காய்ஸ். வந்து ரொம்ப டயர்டு. என்ன நான் உனக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன், என்னது பிடிங்கய்யா. நல்லா இருக்கு காய்ஸ். கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கும். பரவாயில்லைங்க, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்த டெஸ்டினேஷன் ஜம்முன்னு இருந்து. ஆக மொத்தத்தில் போட்டிங் என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க. போட்டுலேருந்து ஏறினீங்கன்னா நேராக எவ்வளோ சுற்றி அப்படியே ஒரு ரவுண்டு அடித்து அப்படியே அங்கே யூட்டர்ன் போட்டு அப்படியே மாதிரி ரிட்டர்ன் கூட்டு வந்துடுவாங்களாங்க. ஒரு ரவுண்டு தான் கடிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுங்க. அவ்வளோ நேரம் ஆகுது, பிரச்சனை இல்லைங்க. 600 பே பண்ணாதாங்க நடக்கும் சம்பவம். எத்தனை பேர் வந்தாலும் ஓகே தான். அதனால் ஜம்முன்னு சுற்றலாங்க. இந்த போட்டிங்கில் பார்த்துட்டு தரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்தால போகிற மாதிரி தான் காசு இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தா ரிட்டர்ன் பைக் எடுத்து நம்ம வந்த மாதிரியே அப்படியே வாய முடிய போகிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் ரைட்டில் பார்க்கலாம் காய்ஸ். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். அதே வீடியோக்கள் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ புதுசாக பார்க்க யாராக இருந்தாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. இந்த கேக்கேட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே கேக்கேட்ட சேனல் தாங்க நம்ம இன்ஸ்டாகிராமும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நெக்ஸ்ட் ரைட்டில் பார்க்கலாம் காய்ஸ். நன்றி, வணக்கம்.